இங்க ஒரு ராஜாவை காட்டுறாங்க. அவர் ஆத்தோரமா இருந்து ஒரு விளக்கு எடுத்து தொடக்கிறாரு. அதுல இருந்து ஒரு ஜீனி வெளியில வருது. உனக்கு ஏதாச்சும் ஆசைகள் இருந்தா கேளு, நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லுது. அந்த ராஜா ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு, நானே ஒரு நாட்டோட ராஜா, எனக்கு என்ன ஆசைகள் இருக்க போகுது, எனக்கு எந்த ஆசையும் இல்லைன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் அந்த ஜீனி அப்செட் ஆகி ஒரு ஓரமா போய் உட்காந்துருது. அப்போ அந்த ராஜா, என்னோட பொசிஷன்ல நீ இருந்தனா என்ன விஷ் கேட்டிருப்பன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ஜீனி, நான் 1000 வருஷமா இந்த விளக்குக்குள்ள அடிமையா இருக்கேன், இதுல இருந்து விடுதலை வேணும்னு கேட்பேன்னு சொல்லுது. அந்த நல்ல மனசு ராஜா இதையே ஒரு விஷா கேட்டதும் அந்த ஜீனி விடுதலை ஆகிடுது. இதை பார்த்த ஜீனிக்கு சந்தோஷம் தாங்காம, உன்னோட இன்னும் 2 வார்த்தையும் கேளுன்னு சொல்லுது. 2வது வரமா, இந்த விளக்க யார்கிட்டையும் போகாம நீயே பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்றாரு. 3வது வரமா, நீ சாகர வரைக்கும் என்னோட நண்பனா என் கூடவே இருக்கணும்னு ரொம்ப பெருந்தன்மையா கேக்குறாரு. இதை கேட்டதும் அந்த ஜீனி ரொம்பவே சந்தோஷப்படுது. சரின்னு ஜீனியும் ராஜாவும் சேர்ந்த மாதிரியே அரண்மனைக்கு போறாங்க. அங்க போனதும் இந்த ஜீனி ராணியோட அழகுல மயங்கி காதல் வரையில விழுந்துருது. கடைசியில அந்த குயினுக்காக தன்னை விடுதலை பண்ண முதலாளியவே இந்த ஜீனி கொன்றது. வேலையில போற ஓனான வேட்டியில விட்ட கதையா நம்ம ராஜாவோட நிலைமை ஆகிறது.